இந்த கதையோட ஆரம்பத்தில் சென் வந்து அந்த ஸ்கேர்டு லேண்ட்ஸில், அதாவது சீக்கிரட்டாக ஓப்பன் பண்ணப்பட்ட இல்லத்தில் வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பான், மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே டிஃபீட் பண்ணிவிட்டு. அப்போ எல்லாத்தையுமே இந்த எல்லா மான்ஸ்டரையுமே வந்து இவன் டிஃபீட் பண்ணுற ஸ்பீடு வந்து கொஞ்சம் மேசிவாக இருக்கும். மற்ற இவங்கள கம்பேர் பண்ணும்போது இவன் ஸ்பீடு குரோத் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க, எல்லாருமே வந்து இவனை பார்த்துட்டு வந்து, பிரதர் நீங்கள் உண்மையிலேயே வந்து அற்புதமாக வந்து ஃபைட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த சென்னை வந்து பாராட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அதே சமயத்தில் வந்து அந்த பிரின்ஸஸோட சர்வெண்ட் இருந்துட்டு, இவன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஆக்சுவலாக இவனுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு லக்கி என்கவுண்டர் மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் வந்து அவனை சுற்றி இருக்குது போல், அவன் வந்து அந்தளவுக்கு ஸ்கில்டான ஒரு பர்சன் கிடையாது, நீ எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு லோவர் லெவலில் இருக்கிற ஒரு புழு தான், நீ வந்து யங் மாஸ்டர் கூ கூடையெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது, அவர் தான் வந்து எப்போவுமே வந்து சுப்பீரியரில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உமன் சர்வெண்ட் வந்து இப்போவுமே ஹீரோவை பற்றி தான் வந்து பெருமையாக நினச்சிட்டு இருப்பா. அதே சமயத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த இன்ஹெரிட்டன்ஸை வந்து நோக்கி தான் போயிட்டுருப்பாங்க. அது இன்னும் வந்து இந்த ஸ்கேட் லேண்ட்ஸில் வந்து இன்னும் டீப்பில் போனால் தான் வந்து அந்த வித்தியாசமான ஒரு லக்ஸரியான அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து இருக்கும், அந்த அற்புதமான ட்ரெஷர். அதை வந்து எடுக்கணும்னா நம்ம இன்னும் டீப்புக்கு வந்து உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்படி போக போக வந்து டிமானிக் மான்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நிறையா வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க. அதில் ஒரு மான்ஸ்டர் வரும்போது இவன் வந்து அசால்ட்டாக பலார்னு ஒரே ஆப்பில் வந்து கொண்டுருவான் இந்த சர்வெண்ட்டு. அந்தளவுக்கு வந்து பவரில் வந்து ஜாஸ்தியாக இருப்பாள். அதை மட்டும் இல்லாமல் அப்படி கொண்டோன்னே வந்து நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து கேதர் ஆரம்பிச்சிட்டு இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணணுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அந்த பிரின்சஸ் வந்துட்டு, இந்த மாதிரி பிரதர் சேன் நீங்கள் வந்து போங்க, நீங்கள் வந்து என்னை பார்த்துட்டு வந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, நாங்கள் வந்து இந்த விஷயத்தை எல்லாமே தடுத்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் அதுக்குள்ளே போய் நீங்கள் சீக்கிரமாக அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள், அப்படி அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவன் வந்துட்டு, சரி நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நேரத்துக்கு வந்து தாக்குப்பீங்க, நான் கண்டிப்பாக வந்து அந்த சக்ஸஸராக மாறிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸர் எடுத்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ண வருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் தாக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உள்ளே போயிடுவான் அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு. அதே சமயத்தில் வந்து எல்லா மான்ஸ்டர்ஸுமே வந்து இவங்களை சுற்றி போட்டு அட்டாக் பண்ண வரும்போது திடீர்னு வந்து ஒரு அட்டாக் வந்து நடக்குது. எல்லா மான்ஸ்டருமே வந்து இறந்துருது அந்த அட்டாக்கில். யார் இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு அட்டாக் பண்ணுது, இப்படி இவ்வளோ மான்ஸ்டர்ஸ் வந்து ஒரே அட்டாக்கில் வந்து கொள்கிற அளவுக்கு யாருக்கு பவர் இருக்குதுன்னு பார்த்தா பின்னாடி வந்து ஹீரோ இருப்பார். கு நீங்கள் என்ன பண்ண, எப்படி நீ வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த இடத்த ரீச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஓ அதுக்கெல்லாம் உன்னோட அந்த கசினுக்கு தான் வந்து நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்போ எனக்கு தெரியும் நீ தான் வந்து என்னோடய பிரதரை வந்து வேணும்ன்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்க, எதுக்காக வந்து நீ இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஹீரோவை பற்றி பேசிகிட்டு இருப்பா. நீ ஸ்மார்ட்டு தான், ஆனால் எல்லாத்தையுமே வந்து உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு எனக்கு அவசியம் கிடையாது, அவன் இப்போ இந்நேரத்துக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் எடுக்கிறதுக்கு உள்ளே போயிருப்பான்ல, சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு ஒன்று தான் புரிய மாட்டேங்குது, நீ வந்து இம்பீரியர் ஃபேமிலியில் வந்து ஒரு பிரின்சஸ் மாதிரி, உனக்கு வந்து நீ நினைக்கிறது எல்லாமே கிடைக்கும், அங்கே வந்து இல்லாத ட்ரெஷர்ஸ் கிடையாது, அங்கே இல்லாத ஐட்டம்ஸ் கிடையாது, நீ நினச்சா எது வேணாலுமே வந்து உனக்கு கிடைக்குமே, அப்படி இருக்குது நீ ஏன் வந்து இந்த லோவர் இடத்துல இருக்கிற இந்த ட்ரெஷருக்காக வந்து நீ ஆசைப்பட்ற, அதோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உன்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய இல்லாத விஷயமா இருக்கலாம், பட்டு என்ன பண்ணுறது, அது எனக்கு வந்து தேவைப்படுது, சில பேர்த்துக்கு வந்து எந்தெந்த பொருள் எது எதுக்கு பயன்படுத்தணுன்ட்டு வந்து தெரியாது, அந்த மாதிரி தான் நீயும் நினச்சிட்ருப்ப போல். சரி உங்கள்கிட்ட பேசி வந்து நான் டைம் வேஸ்ட் பண்ணுறக்கு விரும்பலை கைஸ், நான் வந்து உள்ளே போகிறேன், எனக்கு வந்து வேவை வந்து மேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருமே போய் அங்கே இருக்கிற அந்த விமனோட ஆளு எல்லாத்துக்கிட்டையும் வந்து இவங்க சண்டை வச்சுக்க போவாங்க. இந்த சர்வெண்ட் வந்து இந்த மாதிரி லேடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோவோட சர்வெண்ட் போயிட்டு, நில்லு நீ இதுக்கு மேலே மூவ் பண்ணினா நான் வந்து அட்டாக் பண்ண வேண்டியது இருக்குன்னு சொல்லி பயமுறுத்திட்டு இருக்கேன். இப்போ இங்கே அவங்க எல்லாருமே வந்து ஹீரோட ஆட்கள்னால வந்து அங்கே சிறை பிடிக்கப்பட்டு வச்சிருவாங்க. இப்போ அதே சமயத்தில் வந்து ஹீரோ வந்து இப்போ அந்த இடத்த தேடி வந்து இவர் பின்னாடி போக ஆரம்பிச்சிருவார். அப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்துட்டு, சென் இந்த மாதிரி ஒருத்தன் நான் பார்த்தல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். உண்மைதான், என்ன மாதிரி ஒருத்தன் நீ பார்த்துருக்கவே மாட்டேன், சரி பார்த்துக்கிட்டே நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுவார். அதே சமயத்தில் சென்னை வந்து இந்த டீப்பாக அந்த இடத்துக்குள்ளே வந்து போயிடும். போனோடனே வந்து அவன் மாஸ்டர்லாம் வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் இருப்பாள். அதில் வந்து டிமானிக் எனர்ஜி வந்து ஜாஸ்தியாக இருக்குது, அது இப்போ இருக்கிற உன்னோட கல்டிவேஷன் லெவலில் வந்து அதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு தெரியும் மாஸ்டர், நான் அதுக்கான ஏற்கனவே எல்லா சேஃப்டி மெஷர்ஸுமே எடுத்து வச்சுட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு பில்லு வந்து எடுத்துக்குவான். அந்த பில்லு எடுத்தங்காட்டி வந்து அந்த டிமானிக் எனர்ஜி வந்து அவனை சுற்றி எந்த விதமான அஃபெக்ட்டுமே இல்லாமல் இருக்கும், டெம்பரவரியாக. அதுக்கப்புறம் அவன் கஷ்டப்பட்டு வந்து ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணிடுறான். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் நினச்சேன், இப்போ ஏற்பட்ட ஒரு ட்ரெஷர் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இருக்கணும், இந்த இடத்த சுற்றியும் வந்து டெமானிக் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது, சரி அந்த ட்ரெஷர் எங்கே அப்படின்னு சொல்லி அவன் மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்க. ஹீரோ பின்னாடி வந்துட்டு அங்கே த்ரோனில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான் பார்த்தியா, அவன் நெஞ்சில் வந்து ஒன்று சொருகிட்டு இருக்குது ஒரு ஈட்டி மாதிரி, அதுதான் நீ தேடி வந்து ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவனுக்கு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஹீரோ பார்த்துட்டு இவனுக்கு சாக்கு, நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க.
நீங்கள் எதுக்கு வந்து அதுக்கு தான்டா நானும் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ இவனுக்கு என்ன புரியலனா வந்து இந்த இடத்த வந்து நான் சீக்கிரமாக வந்து ரீச் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து இந்த மெத்தட் வந்து யாருக்குமே தெரியாது, இந்த பேத்தில் வர்றது எப்படி வந்து இவனுக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்து தெரிஞ்சு என் பின்னாடி வந்தான் அப்படின்னா யாரை வந்து என்னை பிட்ரே பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக வந்து லியோலி வந்து என்னை பிட்ரே பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவள் தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கா. வேறு யாராக இருக்கும், என் மாஸ்டர் இருக்குமா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் வந்து டவுட் பட்டுட்ருப்பான். ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி என்ன சில இது மாஸ்டர் ஸ்பிரிட் என்னை வந்து க்ரீட்டிங்ஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. இவனுக்கு வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் தான் வந்து இந்த வேலையை பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நாட்களில் வந்து நீங்கள் என் கூட இருந்துட்டு கடைசியில் வந்து என்னையவே டிவைஸ் பண்ணி என்னை மேனிப்புலேட் பண்ணி இப்போ அவனை வர வச்சிட்டிங்க. இப்போ அவனை வச்சு என்னை கொன்னதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட சேர்ந்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருக்கீங்களா. இது எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் அவன் கொடுத்த பில்லுக்காக வந்து நீங்கள் வந்து இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த ஸ்பிரிட் வெளியில் வந்துட்டு நீ என்னை பார்த்து இப்படியா நினச்சி வச்சுருக்க, நான் வந்து எத்தனை வருஷமாக வந்து உங்க கூட சேர்த்து ட்ராவல் பண்ணியிருப்பேன், உனக்கு எத்தனை கலைகளை வந்து நான் கற்றுக் கொடுத்துருப்பேன், இவ்வளோ ஏன் இந்த ட்ரெஷர் உள்ள டீப்பில் இருக்குன்னு சொன்னது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்ததுனா தான். ஆனால் நீ வந்து என்னை போய் இவ்வளோ கேவலமாக தரமட்டமாக நினச்சிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் இருந்துட்டு சும்மா பேசிகிட்டு இருக்காதிங்க, எனக்கு உங்களை பற்றி இப்போ நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அவன் பில்லு வந்து கொடுத்தங்காட்டி நீங்கள் அவனை வந்து ஃபேவர் பண்ணணுன்ட்டு நினைக்கிறீங்க. உங்களுக்குமே அந்த ஹோலி லேண்டில் இருக்கிற சைட்னஸ் ரெண்டு இதுக்கும் வந்து பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. சரி நீ வந்து என்னை இப்படி தான் நினைக்கிறீங்கன்னா நான் எனக்கும் உனக்கும் வந்து இது பேசுகிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது, நான் வந்து இதை பற்றி பேச விரும்பல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஹீரோ வந்து இப்போ பேச ஆரம்பிப்பார். ஏன்டா நான் ஜஸ்ட்டு அவங்க வந்து வெளியில் க்ரீட்டிங்ஸ் தான் பண்ணலையான்னு கேட்டேன், அதுக்கு வந்து நீ இப்படி பேசுகிற, உனக்கு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி நான் அப்பர் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்கேன், அது முக்கியமான ஃபேமிலி. நானே வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து என்னை ஃபாலோ பண்ண கேட்டாலும் கூட அவங்க வந்து ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி லோவர் இடத்துல இருக்கிற உன்னைத்தான் வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க. இவ்வளோ ஏன் வந்து நான் அவங்களுக்கு எவ்வளோ விதமான ட்ரெஷர்ஸ் கொடுத்தாலுமே அவங்க எல்லாத்தையுமே வந்து அது வேண்டான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு உனக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளோ ஏன் நீ வந்து ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷனில் நீ இருக்கும்போதும் கூட இப்போ கூட அவங்க உனக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெஷர் வந்து இந்த இருக்கிற இடம் எல்லாமே உனக்கு அவங்க நான் மூலமாக தான் வந்து தெரிய வந்துச்சு. அப்படி இருக்கு நீ வந்து இப்போ அவங்கள எடுத்தெறிஞ்சு பேசிட்ட. உனக்கு வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நிலைய வச்சுக்க தெரிலடா தம்பி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. போது நிறுத்துடா, நீங்கள் ரெண்டு பேரும் ஆடுற நாடகம் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிருங்க மாஸ்டர் ஸ்பிரிட், உங்களுக்கு ஒரு வேளை ஏதாவது மனசு கஷ்டமாக இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு நான் தான் ஒரு ரீசன். நான் வந்து ஒரு விஷயம் சொன்னங்காட்டி தான் நான் வந்து அவன் இந்த மாதிரி கேட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை உங்கள் மேலே வந்து எந்த தப்புமே கிடையாது, ஆக்சுவலாக அவன் மேலே தான் வந்து தப்பு. பரவாயில்ல மாஸ்டர், நீங்கள் கொஞ்சம் கல்டிவேஷன் லெவலில் பேஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்குமே நீங்கள் கொடுத்த பில் தான் மாஸ்டர் காரணம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவனுக்கு எனக்கு வந்து இப்போ எந்த சம்மந்தமே இல்லாமல் போயிடுச்சு. ஸோ நான் வந்து உங்களை ஃபாலோ பண்ணணுன்ட்டு வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ வந்துட்டு தாராளமாக நீங்கள் எப்போவுமே வந்து என்னை பின்பற்றலாம், அதுக்கு வந்து நான் மறுப்பே சொல்ல மாட்டேன். இதை வந்து நம்ம ஒரு நீங்கள் வந்து எனக்கு ஜாயின் பண்ண கிஃப்டாக நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு ஆர்டிஃபேக்ட் வந்து வெளியில் எடுப்பார். இந்த ஆர்டிஃபேக்ட் இது ரொம்பவுமே வந்து ஒரு மாதிரி ட்ரெஷர் லைக்கான ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எனக்கு தெரியும் நீங்கள் அந்த ரிங்கில் தானே எவ்வளோ நாள் இருந்தீங்க, அந்த ரிங்கில் இருக்கிற மூலமாக வந்து உங்கள் ஸ்பிரிட் வந்து வெளியில் போயிட்டே இருக்கும், அதுக்கான எனர்ஜி வந்து அன்னாட்டு ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்குள்ளே வந்து மாறிட்டீங்கன்னா உங்களோட ஸ்பிரிட் எனர்ஜி வந்து லீக் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து நீண்ட நாட்களில் வந்து வாழ முடியும் இதுக்குள்ளே இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ அவள் வந்து அதுக்குள்ளே வந்து போயிடுவா. போனதுக்கப்புறம் இப்போ இவங்க ரெண்டுத்துக்கும் வந்து ஃபைட் ஆரம்பிக்குது. டேய் நான் உன்னை சும்மா விடுவேன்னு நினைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு ஆர்மர் டைட்டன் மாதிரி இவனு ஃபார்ம் பண்ணி அட்டாக் பண்ண. ஹீரோ வந்துட்டு என்ன அசால்ட்டாக நினச்சிட்டு இருக்கியாடா தம்பின்னு சொல்லிட்டு ஹீரோமே வந்து ஒரு டிமானிக் ஆர்மர் டைட்டன் வந்து உருவாக்கி வந்து இப்போ 2 பேரும் வந்து கிளாஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த கிளாஸில் வந்து இவனை ஹீரோ வந்து ஓவர் பவர் பண்ணிடுறாரு. அதை வந்து ஈஸியாக வந்து அடிச்சிருந்து தூக்கிடுறாரு. இப்படிமா அது ஃபயர் பிரெத் அட்டாக்கெல்லாம் யூஸ் பண்ண பார்க்க ஹீரோ வந்து எதுக்குமே ஒரு பிடிப்பு கொடுக்காம எல்லாத்தையும் வந்து அசால்ட்டாக வந்து அடிச்சு தூக்கிட்டே அவனை தோக்கடிச்சிடுவார். தோக்கடிச்சோன்னுமே வந்து என்னால் வந்து இது சுத்தமாக நம்பவே முடியல. ஆக்சுவலாக நீ வந்து இந்த ரிலத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா உன்னோட பவர் வந்து சப்ரஸ் ஆகுமே, நீ எப்படி வந்து எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட்டுமே இல்லாமல் உன்னோட பவரை வந்து இவ்வளோ ஃப்ரீயாக யூஸ் பண்ணுற, எதுக்கு இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் நீ இந்த டிமானிக் எனர்ஜி யூஸ் பண்ணும்போது அந்த ஈட்டி மாதிரி இருக்கிற அந்த பொருள் ஏன் வந்து ஏதாவது ரியாக்ஷன் மாதிரி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ வந்து அதிகமாக தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாதுடா தம்பி, நான் வந்து இப்போ உன்னை போட்டு தள்ளுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனை போட்டு தள்ளுறக்க அந்த டைட்டனோட கையில் வந்து அவனை தூக்கி பிடிச்சிடுவார். பிடிச்சோன்னே இருந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன்டா, என்னோடய பிரதர் விட அப்படின்னு சொல்லிட்டு லியோலி வந்துடுவா. லியோலி வந்தோடனே ஹீரோ வந்துட்டு வாடி சகாலத்தி, நான் நினச்சேன் நீ வருவின்னு சொல்லிட்டு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவீன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, உன்னோட வருகையுமே வந்து நான் எதிர்பார்த்து தான், இது வந்து எனக்கு நல்லது தான் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீ என்னோடய பிரதரை வந்து விட்டுரு, அதுக்கு போல் நான் வந்து உனக்கு எது வேணாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எது வேணாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், அது வந்து ரீசனபிளாக ஒரு இதாக இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
சரி அப்படின்னா உன்னோட கான்சியஸ்னஸை ஓப்பன் பண்ணி என்னோடய ஸ்லேவ் மார்க்கை வந்து உன்னோட கான்சியஸ்னஸில் வந்து பதிக்கிற மாதிரி நான் இப்போ பண்ண போகிறேன், அதுக்கு வந்து உன்னோட கான்சியஸ்னஸை ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் வந்துட்டு கதறான், வேண்டாம் பண்ணாதலையோ லீ, நீ அவனுக்கு அந்த பண்ணினா வந்து நீ ஸ்லேவாக மாறிடுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறான்னா, ஆக்சுவலாக என்னோடய ஃபேமிலியும் வந்து ஒரு ஆன்சியன் ஃபேமிலி தான், இந்த மாதிரி ஸ்லேவ் மார்க் எல்லாமே வந்து ஓவர் கம் பண்ணுறக்கான டெக்னிக் வந்து எங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சரி நான் வந்து அதை பண்ணுறேன், ஆனால் அதுக்கு பதிலாக வந்து நீயும் ஒரு ப்ராமிஸ் வந்து பண்ணு, இந்த மாதிரி நீ வந்து இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்னோடய பிரதரை வந்து விடலின்னா உன்னை வந்து டீமன் எனர்ஜி வந்து உன்னை வந்து ஆட்கொண்டுரும், நீ வந்து டீவல் பேத்தில் வந்து போயிடுவேன், நீயே ஒரு டீமனாக மாறிடுவேன், இந்த ஓத்தை வந்து ஹெவன் மூமெண்ட் நீ பிரேக் பண்ணு, அதாவது மேக் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வந்து மேக் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து நான் ப்ராமிஸை மீறினேன்னா டீமன் அந்த வில் வந்து என்னை ஆட்கொள்ளட்டும், நான் வந்து டெவிலாக மாறுறேன், போதுமா, இதுதான் நீ கேட்ட ஓத், இப்போ நான் வந்து பண்ணிட்டேன், இப்போ நீ சொன்ன மாதிரியே வந்து நல்ல பிள்ளைய வழி விடு போல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. அவன் என்ன தான் வந்து மேலே வந்து கதறிட்டு இருப்பான், இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இந்த பாடு கம்முனே எதுவும் தொலைய மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கான்சியஸ்னஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவார். ஹீரோ வந்து அவரோட ஸ்லேவ் மார்க்கை வந்து பதிக்கிறதுக்கு வந்து அவரோட கான்சியஸ்னஸில் போய் வந்து சீல் பண்ணிடுவார். சீல் பண்ணி இனிமேல் இருந்துட்டு இந்த மாதிரி நீ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக சீல் பண்ணிட்டீங்களா, இப்போ என்னோட பிரதரை வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், என்னை நீ எப்படி கூப்பிடணும் ஆக்சுவலாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மாஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, மாஸ்டரா, நான் ஏன் போய் இவனை மாஸ்டருங்கிறேன், இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஓ பரவாயில்ல, அந்த விஷயம் நல்லா தான் வேலை செய்யுது போல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் இது அன்கான்சியஸ்னஸாக தான் வந்து நான் மாஸ்டர்னு கூப்பிட்டேன், அப்படியே இருந்தாலுமே வந்து இதுக்கு வாய்ப்பு இல்லையே, எப்படி வந்து உன்னால் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் உன்ற மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து ஸ்லேவ் மார்க்னு நினச்சி தப்பு கணக்கு போடாது, அது ஜஸ்ட் ஒரு லோலி ஸ்பெல் தான், அதை வச்செல்லாம் உன்னை ஆட்டி படைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா. ஆக்சுவலாக நான் உன்ற மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டு இருந்துக்கிறது வந்து ஒரு ட்ரெஷர் லைக்கான ஒரு ஐட்டமை வச்சு உன்னை வந்து நான் நிரந்தரமான ஒரு ஸ்லேவாக வந்து மாற்றி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது உடைக்கணுன்னா வந்து பல மடங்கு பவர்ஃபுல், அதாவது என்னோடய ஃபேமிலியில் இருக்கிற ஹெட்டுனால் அது அவருக்கும் மேலே ஆன்சஸ்டர் இருக்கிறார் பார்த்தியா, அவரை மாதிரி ஆட்கள் பவர்ஃபுல்லான ஆள்னால மட்டும்தான் இதை டிடெக்டும் பண்ண முடியும், டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் அழிக்கவும் முடியும். நார்மலாக உன்னோட ஃபேமிலியில் இருக்கிற யாருனாலுமே இதை பண்ண முடியாது. ஸோ நீ வந்து எனக்கு நிரந்தரமான அடிமையாயிட்ட அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. உன்ன மாதிரி ஒரு டிஸ்கேபிள் நான் வந்து நான் பார்த்ததே இல்லை கிடையாதுடா, நீ வந்து ரொம்ப சேம்லெஸ்ஸாக நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க, நீ ஜாஸ்தி பேசுகிற, உன்னை சீக்கிரமாக கொல்லணுண்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. என்னது கொல்ல போறியா, நீ வந்து ஓத் மேக் பண்ணி அதை மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. ஓ அந்த டீமன் வில் வந்து என்னை ஆட்கொள்ளுன்னு சொல்லி சொன்னேன் அதுவா. ஸோ டே தம்பி, நான் நினச்ச மாதிரியே நீ இன்னும் குட்டி கொஞ்சம் தான்டா இருக்க. ஆக்சுவலாக வந்து நான் ஏன் வந்து அந்த ப்ராமிஸ் வந்து ஈஸியாக வந்து மேக் பண்ணுறேன் யோசிச்சுப்பார். டீமன் வில் வந்து என்னை ஆட்கொள்ளுனா வந்து டீமன் எனர்ஜி வந்து என்னை மைண்டு கரெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஆனால் ஆக்சுவலாக நானே ஒரு டீமன் தான், என்னையே வந்து டீமன் வில் வந்து கரெக்ட் பண்ண போகுது. அதுக்கப்புறம் டீமன் பேத்தை சூஸ் பண்ணுன்னு சொன்னேன், நான் ஆல்ரெடி இருக்கிறதே டீமன் பேத்தில் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ட்விஸ்ட்டை போட்டு உடைக்க, என்னது நீ இப்போ ஏற்பட்ட ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உன்னோட காலம் வந்து வந்துருச்சு, நீ வந்து ரொம்ப நாட்கள் வந்து வாழ்ந்துட்ட, உன்னோட வேலையும் வந்து இங்கே முடிஞ்சிருச்சு, ஸோ இப்போ இறந்து போ அப்படின்னு சொன்னீங்க வந்து அந்த டைட்டனை வந்து இவனை நசுக்கியே வந்து கொன்றும். கொன்னதுக்கப்புறம் வந்து ஹீரோக்கு வந்து இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ்னு சொல்லி ஹீரோக்கு வந்து ரிவார்டு வருது, அவரோட கல்டிவேஷன் எல்லாமே வந்து பூஸ்டப் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃபேட் வேல்யூ அப்புறம் அந்த ஃபார்ச்சூன் பாயிண்ட் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் மேசிவாக. அதுக்கப்புறம் அதோட ரிவார்டாக வந்து இந்த மாதிரி ஓல்டு ப்ரோக்கன் சீடு வந்து கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் அவனுக்குன்னு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி, அதாவது ஹெவனால் சூஸ் பண்ணப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்து ஸ்பெஷல் பாடி டைப் இருக்கும், சில பேர்த்துக்கு வந்து ஸ்பெஷல் கல்டிவேஷன் டெக்னிக் இருக்கும். ஹீரோ வந்து அவங்களோட ஃபார்ச்சூன் எல்லாத்தையும் உறிஞ்சிட்டு அவங்க கொள்றங்காட்டி வந்து அவனோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹீரோக்கு வந்துடும். இவனுக்கு வந்து வாய்டு மேரோ அப்படின்னு சொல்லிப்பட்ட ஒரு ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்கும். அது வந்து இவன் ஃப்யூச்சரில் தான் வந்து இந்த பவர் வந்து அன்லாக் பண்ணுவான். ஸோ ஹீரோ வந்து இவனை இப்போ கொண்டங்காட்டி வந்து ஹீரோக்கு வந்து அவனோட எல்லா பவர்ஸுமே வந்து வந்துட்டு ஹீரோனால இப்போவே வந்து அவனால் யூஸ் பண்ண முடியும். அவன் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி 1000 வருஷம் கழிச்சு தான் வந்து அந்த வாய்டு மேராங்கிற பவர் வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லி தான் அவனால் யூஸ் பண்ண முடியும். ஆனால் ஹீரோ அப்படி கிடையாது, அவனை கொண்டோனையுமே வந்து அந்த பவர் வந்து ஹீரோ வந்து தனக்குன்னு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஆக்சுவலாக இந்த ஹெவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்க அந்த மகன்கள் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து இன்ஹெரிட் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை கொல்றது மூலமாக எனக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து விளையுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவரோட உடம்பு வந்து இதை ஃபியூஸ் பண்ணிக்குவார். இப்போ அவரோட கல்டிவேஷன் லெவலுமே வந்து ஜாஸ்தியாக. அதுக்கப்புறம் நான் இங்கே வந்தது வந்து இந்த ஈட்டிக்கோசரம் தான். இது வந்து நார்மலான ஈட்டி கிடையாது, இது வந்து ஒரு டிமானிக்கால் செய்யப்பட்ட ஒரு ஈட்டி. எவ்வளோ ஏன் அந்த நெஞ்சில் குத்து வாங்கிட்டு படுத்துக்கிறவங்க கூட டிமானிக் டைப்பில் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். எது எப்படியோ அந்த டிமானிக் ஈட்டி என்ன மாதிரி டிமானிக் யூஸருக்கு எடுத்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த ஸ்பிரிட் இருக்குது பாரு, அது கொஞ்சம்
அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கே மண்டை குடைச்சல் வந்து கொஞ்சம் கொடுக்கும். அந்த ஸ்பிட்டு கிட்ட மட்டும் கொஞ்சம் நான் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இந்த எல்லாத்தையும் வந்து அந்த ஸ்பிட்டு தான் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. நான் ஏதாவது ஒரு தப்பாக ஒரு மூவ் மேக் பண்ணாலுமே அது கண்டிப்பாக வந்து என்னை தாக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நைஸாக அதுக்கிட்ட போய் அந்த ஸ்பிரிட்டு வந்து ஹீரோ பக்கத்தாட்டு போனோடனே வந்து அது வெளிப்பட்டோடனே வந்துட்டு இந்த மாதிரி ஜூனியர் நீங்கள் வந்து என்னோடய இன்ஹெரிட்டன்ஸ் வந்து அடையிறக்கு வந்து ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோன்ட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அவன் வந்து அந்த இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஹீரோவோட நெத்தியில் வந்து ஃபியூஸ் பண்ணும்போது அவனுக்கு வந்து தெரிஞ்சிருது இவன் வந்து டிமானிக் பேத்தில் வர ஒரு டீமனான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அதாவது டெவில் பாத்தில் போகிறவனை வந்து நான் எப்படி நம்பி கொடுக்குறது? நான் வந்து என்னோடய ஸ்பெஷாலிட்டி வந்து லைட்டு, நான் எப்படி டார்க்குக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த மாதிரி டார்க்கில் போனாலே அவங்க வந்து தப்பாக போகன்ட்டு ஏதாவது அர்த்தம் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க. நீ வாயை மூடு, உன்ன மாதிரி ஆளுக்கு வந்து என்னோடய இன்ஹெரிட்டன்ஸ் வந்து போகணும்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அட்டாக் பண்ணிடும். ஹீரோ வந்து அதை தடுத்துருவார். இவன் இவ்வளோ பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணுறான்னா இந்த சென்னுக்குமே வந்து இந்த ரிலத்தோட கண்ட்ரோல் வந்து வச்சுருந்தான். ஸோ அப்படின்னா அவன் ஃபுல் பவரில் வந்து என்கிட்ட ஃபைட் பண்ணல. சரி, அப்படி உங்களுக்கு வந்து நான் டெவில் பேத்தில் போகிறதா வந்து தப்புன்னா எதை வச்சு நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. டெவில் பேத்தில் போகிறவங்க எல்லாருமே வந்து மக்களை எல்லாத்தையும் வந்து கொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ இந்த இது ட்ரெஷருக்கு தெரியுமா, அதுவுமே வந்து ஒரு டீமன் டைப்பான ஒரு சம்மந்தமான ஒரு ஈட்டி தான். அதை வந்து டீமன் ஆராக்கிறவங்க வந்து என்கவுண்டர் பண்ணாங்கன்னா அது வந்து ஒரு சாத்தானவே வந்து உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். நீ வந்து தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. இந்த மாதிரி இறந்துட்டீங்கன்னா மூடிட்டு சவத்தில் படுத்து தூங்குடா. எதுக்குடா வந்து என் உயிரை வாங்கிட்டு இருக்கேன்? போய் உன்ன மாதிரி நாய்கிட்டையெல்லாம் வந்து நான் பேசணுன்ட்டு அவசியம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா சொன்னேன், நீ வந்து வாய் கொஞ்சம் ஓவராக பேசுகிற, உன்னை வந்து இப்போ வந்து நான் கொல்றேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு அட்டாக் பண்ண. அவன் வந்து அந்த ஹீரோ வந்து அந்த வாயிடு மாறோன்னு சொல்ல போகிற அந்த ஸ்பெஷல் டெக்னிக் வந்து ஹீரோ யூஸ் பண்ணி கரெக்டாக அந்த ட்ரெஷருக்கு பக்கத்துட்டு போவார். நீ எதுக்காக பயப்படுறீன்ட்டு எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக வந்து இந்த டிமானிக் ஐட்டம் வந்து ஒரு தப்பான ஆட்கள் கையில் போனால் வந்து ஒரு சாத்தான் வந்து பிறப்பெடுக்கும்னு சொல்லி தானே நீ நம்புகிற. ஆனால் உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. அந்த டீமன் பரப்பெடுக்குன்னு சொல்லிங்க, அந்த டீமனே நான் தான்டா. ஆக்சுவலாக நான் வந்து வந்ததே இந்த விஷயத்துக்கோசரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதை ஈஸியாக வந்து அன்லாக் பண்ணிடுவேன். ஏன்னா ரெண்டுத்துக்கான சோர்ஸுமே வந்து சிமிலராக தான் இருக்கும். ஹீரோவோட அந்த கல்டிவேஷன் ஆரா சோர்ஸும் அந்த ட்ரெஷரில் இருக்கிற ஆரா சோர்ஸுமே வந்து சிமிலர், ரெண்டுமே சேம் தான். ஸோ அது ஈஸியாக வந்து அன்லாக் ஆனோடனே வந்து அந்த விஷயம் வந்து வெளியே முழுக்க வந்து போகும். அந்த பவர்னால் வந்து பாதிவத்தினால வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் எல்லோரும் வந்து மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துட்டு இருப்பானுங்க. அந்த இடமே வந்து டார்க்னஸ்னால் வந்து சூழுது, இருள் கலந்த இடமா இப்போ வந்து மாறுது. ஹீரோ வந்து அந்த ஈட்டியை வந்து இப்போ அவர் தனக்குன்னு சொந்தமாக்கிறாரு. எல்லாத்துக்குமே வந்து இது என்ன வானிலை மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரில. இந்த மாதிரி நீ வந்து இந்த ட்ரெஷர் எடுத்துகிட்டு வந்து நான் வெளியில் போகிறக்கு வந்து விட மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஈவலான பர்சன் கையில் வந்து அந்த ஈவல் ஐட்டம் வந்து கிடைக்கக்கூடாது, என்ன ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வந்து ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான் அந்த ஸ்பிரிட்டு. ஏன்டா 10,000 வருஷமாக இங்கே இருக்கிறீங்கிற, எப்போ சண்டை கட்டணும் கூட வாடா உனக்கு தெரியாது சொல்லிட்டு ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து அவனை ஓவர்வெல்ம் பண்ணுறாரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன தான் வந்து அது டீமன் ஐட்டமாகவே இருந்தாலும் கூட அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே. டீமன் பேத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பவர் பூஸ்ட் ஆனாலும் கூட ஒரு சைடு எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். உனக்கே வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ, டீமன் சைடு எஃபெக்டா? அந்த டிமானிக் ஆறாலேருந்து வர்றது, இந்த மைண்டை கரெக்ட் பண்ணுறது, அப்புறம் பாடி வந்து லூசன் ஆகுறது, இந்த மாதிரி எந்த சைட் எஃபெக்ட்டுமே வந்து என்ற மேலே ஒர்க் ஆகாது. நான் வந்து பர்ஃபெக்ட் டீமன்ரா, பர்ஃபெக்ட் சாத்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவன் வந்துட்டு உன்ன மாதிரி ஒரு ஆள் கையில் வந்து இது கிடைக்கிறதுக்கு வந்து நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். சரி மூடு, உன்னால் வந்து இப்போது என்னை ஜெயிக்க முடியுன்ட்டு உனக்கும் தெரியும். இப்படியே நான் விட்டுருந்தேன்னா உன்னோட சோல் வந்து வேனிஷ் ஆயிரும். என்ன தான் நீ வந்து எனக்கு எதிரியாக இருந்தாலும் லைட்டான ஒரு அதாவது ஒளியின் விஷயத்தை வந்து நீ பின்பற்றினாலும் நீ வந்து எனக்கு தேவைப்படுவ. ஏன்னா இந்த மாதிரி 10,000 வருஷம் பழமையான சோலை வந்து வேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் விரும்புகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஒரு குடிவியில் வந்து அவனை பிடிச்சி வச்சுருவார். என்னடா வச்சு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, மூடிட்டுறா நீ ஏன் வந்து குடிச்சதில் தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போயிட்டுருக்க. இப்போ அதே சமயத்தில் வந்து அந்த ஸ்பிரிட்டு வந்து ஹீரோ கொடுத்த அந்த ஆப்ஜெக்ட் கூட தான் இருக்கும். அதனால வந்து ரிங்கில் இருந்துச்சுன்னா வந்து வெளியில் என்ன நடக்குன்னு வந்து அதுக்கு தெரியும். ஆனால் இப்போது ஹீரோ கொடுத்த ஆப்ஜெக்ட்னால வந்து ஹீரோவோட வில்படி வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து இது தான் நீ பார்க்கணும், இதெல்லாம் நீ பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உள்ளே வந்ததுலேருந்து வந்து ஹீரோ என்ன காட்ட நினைக்கிறாரோ அது மட்டும்தான் வந்து அது காட்டும். இப்போ ஹீரோ வந்து உள்ளே வந்ததுலேருந்தே வந்து எதுவுமே காட்டக்கூடாதுன்னு சொல்லி பிளாக் பண்ணி வச்சுருப்பார். அப்புறம் திடீர்னு வந்து அந்த ரூல் வந்து பிரேக் ஆகி அது இப்போ ஹீரோ நினச்ச மாதிரியே வந்து அந்த விஷயத்தை முடிச்சுங்காட்டி இப்போ திரும்ப வந்து நல்லா நார்மலுக்கு வர. இப்போ அவளுமே வந்து வெளியில் வருவாள். வெளியில் வந்து இனிமேல் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து அவன் வந்து இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க.
எனக்கு தெரியும் இவன் அவசர கொடுக்க மாதிரி முடிவு எடுத்துகிட்டு இருந்தானே, இப்படி தான் அவனுக்கு வந்து முடிவு வரும்ன்ட்டு எனக்கு தெரியுங்க மாஸ்டர். ஆக்சுவலாக வந்து நான் உங்களை வந்து ஃபாலோ பண்ணணுன்ட்டு வந்து நான் வந்து இப்போ சொல்லிட்டேன். இப்போ நான் வந்து உங்களோட ஃபாலோவர். நான் வந்து எவன் செத்தாலும் எவன் என்ன பண்ணான்ட்டு வந்து இப்போ எனக்கு கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஹீரோன்ட்டு சரி எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போது இந்த சர்வன்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நான் வந்து தெரியாமல் தான் அவனை உள்ளே வந்து விட்டுட்டேன், அவள் வந்து எங்களையும் வந்து மீறி போயிட்டா, எங்களால் வந்து தடுக்க முடியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். பரவாயில்ல, அந்த லியோலு வந்ததும் ஒரு வகையில் நல்லது தான். எனக்கு தேவையானதை வந்து நான் எடுத்துட்டேன், அந்த ட்ரெஷர் வந்து என் கைக்கு வந்துருச்சு. இனி இந்த லோவர் இல்லத்தில் வந்து இருக்கணுன்ட்டு எந்த தேவையுமே கிடையாது. நாளைக்கே வந்து நம்ம அப்பர் இல்லத்துக்கு வந்து போயாகணும். இந்த லோவர் இல்லத்தில் இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, சீக்கிரமாக அதுக்கான ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஓல்டு சர்வெண்ட்டுக்கு வந்து புரிஞ்சுது மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஹீரோ வெளியில் போனோன்னே வந்து இந்த விமனோட சர்வெண்ட் அவனோட ஆட்கள் அந்த ஸ்கேட் லேண்ட்ஸ் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி பிரின்சஸ்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, பிரின்சஸ்க்கு வந்து ஒன்றுமே ஆகாது. அவள் வந்து ஜஸ்ட்டு அந்த மைண்ட் கண்ட்ரோல்னால வந்து இருப்பாள். இது மூலம் வந்து ஹீரோவை வந்து அவனால் வெறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் அந்த சென்னை வந்து ஹீரோ கொண்டு இருப்பான்ல, அதுக்கு வந்து இவனால் ஃபீலிங்ஸையும் வந்து இவனால் வெளிப்படுத்த முடியல. அவளோட கான்சியஸ்னஸே வந்து டோட்டலாக ட்ரைவ் பண்ணி இப்போ அவள் ஹீரோ வந்து ஃபுல்லாக ஸ்லேவாக வந்து மாறிட்டு இருப்பாள். இப்போ இப்படியே விஷயங்கள் போயிட்டுருக்கா. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த மாதிரி சென் இறந்துட்டான், இந்த மாதிரி தான் வந்து அவனை கொன்னான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் அவளோட மனசில் வந்து எந்த விதமான ஃபீலிங்ஸுமே வந்து அவனால் வெளிக்காட்ட முடியல. இப்போ அதே சமயத்தில் வந்து அப்பர் இல்லத்துக்கு போகுது சீனங்கட்டை. அப்பர் இல்லத்தில் வந்து ஹீரோ வந்து எப்படி ஒரு இம்பீரியர் ஃபேமிலியோ, அதே மாதிரி ஹீரோவுக்கு நிகரான ஃபேமிலியுமே வந்து ஒரு சில ஃபேமிலி வந்து இருக்கும். என்னதான் ஹீரோ வந்து ஒரு டாப் கிரேடான ஃபேமிலி சார்ந்தவராக இருந்தாலும் கூட ஹீரோக்கு ஈக்குவலான ஒரு ஆள் வந்து இருக்கும். ஆனால் எல்லா ஈக்குவல் ஃபேமிலியை கம்பேர் பண்ணும்போது ஹீரோவோட ஃபேமிலி வந்து ஜாஸ்தி. மற்றபடி ஹீரோவோட ஃபேமிலிக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகிற ஃபேமிலிங்க வந்து இருக்கும். ஸ்டேட்டஸ் வந்து ஹீரோ தான் ஜாஸ்தியாக இருப்பார். அப்படி இருக்கும்போது வந்து அங்கே வந்து ஒரு விமன் வருவாள். விமன் வந்துட்டு அவள் வந்து இந்த மாதிரி இந்த ஃபேமிலியோட இதெல்லாம் வந்து நான் தான் இன்ஹெரிட் பண்ணணும், உன்ன மாதிரி ஆளுக்கு வந்து அது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு புரிஞ்சுது, நீ தான் வந்து எல்லாத்துக்குமே தகுதியான ஆள், ஸோ இந்த த்ரோனை வந்து நீயே அட்டைன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபேமிலி வந்து நான் வந்து டேக் ஓவர் பண்ண போகிறேன், இது வந்து நீ எனக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் வந்து அந்த இம்மார்ட்டல் பிளேஸ்ன்னு சொல்ல போகிற ஒரு இடத்த வந்து அவள் வந்து ஆளணுன்ட்டு சொல்லி வந்து அவளோட அதாவது அந்த இம்மார்ட்டல் பிளேஸ்க்கு வந்து இப்போ அவள் ஹையர் ஆயிடுவாள். அதே சமயத்தில் வந்து அவள் என்ன நினைக்கிறான்னா வந்து இன்னும் என்ன சொல்கிறது, இப்போ வந்து ஒரு பாதி வருஷம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நீ கண்டிப்பாக வந்து உன்னோட லோவரத்தில் வந்து நீ முடிச்சுட்டு கண்டிப்பாக அப்பர் இல்லத்துக்கு வந்து நீ வருவ, என்னோட லவபிள் ஃபியான்ஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலாக வந்து ஹீரோ தான் வந்து இவளோட ஃபியான்ஸ் இப்படின்னு சொல்லி ஒரு ட்விஸ்ட்டோட வந்து அவள் வந்து ஹீரோக்கு காத்துட்ருக்க. ஹீரோ வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ அப்பர் வேர்ல்டுக்கு போகிறக்கு வந்து தயாராக இருக்க. இதோடய வந்து இந்த பாட்டு முடியுது கைஸ். லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பால் பண்ணுறீங்க, பை கைஸ். அப்புறம் ஒரு 3K வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச சப்போர்ட் வந்து பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், நமக்கு கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது இதுவே பண்ணுறதுக்கு. வெல் கைஸ், பை கைஸ்.